எல்லாரும் இவ்வளோ முடி வெட்டிட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் என்னால் சமாளிக்க முடியல. ஆனால் இந்த பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குன்னு. அதுவும் நேச்சுரலாக நம்ம ஹேர் பேக் போட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் சமாளிக்கவும் முடியல. ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேங்க. அதுலேயும் நிறைய கமெண்ட்ஸ்லலாம் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் 2 சைடும் யூஸ் பண்ணிவிட்டு எது நல்லா டார்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய வீடியோஸில் ஒரே ஸ்டெப்பில் இது பண்ணுனா பிளாக் ஆகும்னு சொல்லி பார்த்தேன். பட் நிஜமாக அப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக 2 ஸ்டெப் தான் நம்ம பண்ணணும். ஆனால் இது ஒரே ஸ்டெப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நான் அவரி, மருதாணி, கருஞ்சீரகம் இன்னொரு பக்கம் சேம் அதே மாதிரியே மருதாணி, அவரி, அதுக்கப்புறம் டீ தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வெள்ளை முடியல ஒட்டவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து நான் ஒட்ட வச்சேன். வந்து எனக்கு கொஞ்சம் பாதி முடிக்கு பத்தலை. இருந்தாலும் மெயினாக எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கையில் அப்ளை பண்ணாதீங்க, கவர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாருங்கள் என் கை எவ்வளோ வந்து டார்க்காக ஒரு மாதிரி கவர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கிட்டத்தட்ட நான் 2-3 மணி நேரம் பக்கம் விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக இருக்குன்னு. 2 சைடும் டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் நம்பவே முடியல. ஒரே ஸ்டெப்பில் எனக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து டார்க்காக இருக்குன்னு. எவ்வளோ வெள்ளை முடி இருந்துச்சு. நான் மேலேயும் உங்களுக்கு வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன். நானும் இப்படி தான் நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காஞ்சக்கப்புறம் ஒரு சில வெள்ளை முடியெல்லாம் லைட்டாக தெரியுது. ஏன்னா அதில் ஒரு சிலது ஒட்டவே இல்லை எனக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு 70% ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். ப்ராசஸ் கண்டிப்பாக நான் லாங் வீடியோவில் போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.